பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் யாரோடு உங்கள் ஃபெல்லோஷிப் இருக்குது? யாரோடு உங்கள் நேரத்தை செலவு செய்கிறீங்க? இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதமான அந்த வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற பொழுது அனலைஸ் யோர் செல்ஃப். எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு பாருங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறபடி எந்த இடத்துல மாற்றங்களை கொண்டு வாங்க. நீதிமொழிகள் 13:20 வாசிக்கிறோம், ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். Tell me your friend, I will say who you are. ஒரு பழமொழி கேட்கிறோம்ல, உங்களுடைய நண்பன் யார் என்று சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடுறேன். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். இன்னைக்கு யாரோடு பழகுறோம், யாரோடு பேசுகிறோம், உங்க நேரத்தை யாரோடு செலவு செய்றீங்க, உங்க ஃபெல்லோஷிப் யாரோடு இருக்கிறது? இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்ல, வேத வசனத்தை குறித்து பேசுகிற ஃபெல்லோஷிப்ல, தேவ பயத்தை குறித்து பேசுகிற ஃபெல்லோஷிப்ல, ஏசப்பா நம்மளுக்கு எப்படி நன்மை செய்வாருங்கிற ஃபெல்லோஷிப்ல நீங்க இருக்கிற பொழுது அந்த தேவ பயம் உங்க மேல இருக்கும். தேவனை நேசிக்கிற ஃபெல்லோஷிப்பில் நீங்க இருக்கிற பொழுது அந்த தேவனை நேசிக்கிற அந்த தேவ பயம் உங்களோடு கூட இருக்கும். இன்னைக்கு யாரோடு கூட இருக்கிறீங்கன்னு பாருங்க. உங்க பாதைகள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. அருமையான மகனே மகளே, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கையில பரிபூர்ணமா நிறைவேறணும் அப்படின்னா நம்ம ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப். சரி, நம்ம வெளியில உலகத்தோடு பழகலாம், நண்பர்கள் இருக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் எந்த ஒரு ராங் இன்ஃப்ளூயன்ஸும் உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருகிறது. வாலிப செல்வங்கள் மத்தியில, சகோதர சகோதரிகள் மத்தியில ஒரு ராங் ஃபெல்லோஷிப் உங்க பாதையை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறத பார்க்கிற ராங் ஃபெல்லோஷிப், தவறான நடத்துதல். தயவு செய்து உங்க ஃபெல்லோஷிப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்களோட பேசுகிற யாரோட அதிக நேரம் நீங்க பேசுறீங்க? போன்ல பேசுறீங்களா, நேரா பேசுறீங்க, ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது உங்களுக்கு, யாரோட ரொம்ப நேரம் பேசுறீங்க? ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். உங்களுக்கு என்று சொல்லி நல்ல மென்டர்ஸ் இருக்காங்களா? ஆவிக்குரிய மென்டர்ஸ் இருக்காங்களா? வேலை இடத்துல நல்ல மென்டர்ஸ் இருக்காங்களா? வேலை இடத்துல கூட நம்முடைய சக ஊழியர்களோட கொலீக்ஸ் கூட பேசுகிற பொழுது எப்பொழுது பார்த்தாலும் வேலை செய்கிற இடத்தை தவறுதலாய் குறையாய் பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் வந்துடும். நீங்களும் அப்படியே பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்னுடைய பாலிசி, வேலை செய்கிற நாட்கள்ல கர்த்தர் நம்மளுடைய ஒரு வேலை இடத்துல வைத்து இருக்கிறார். இந்த நிறுவனம் நம்மளுக்கு வேலை கொடுத்திருக்கிறது. அந்த நிறுவனம் செய்யறது சரியில்லை, என் வேலைக்கு ஏற்ற ஊதி இங்க வர்றதில்லை. ஜெபத்தோடு அடுத்த வேலையை தேடுங்க. இருக்கிற இடத்துல குறை சொல்லி கொண்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. ஜெபத்தோடு காரியங்களை செய்கிற பொழுது, இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் யுவர் கேப்பபிலிட்டி, உங்களுடைய காரியங்களை நீங்கள் மிகைப்படுத்தி கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு என்று கர்த்தர் வாசலை திறந்து கொடுப்பார். அதற்காக மற்றவங்களோடு சேர்ந்து கொண்டு குறை சொல்லுகிற அந்த ஆவி நமக்குள் இருக்கக்கூடாது. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். பரிசுத்தவான்களோடு நல்ல ஐக்கியத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது அந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற அந்த நல்ல ஐக்கியம், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கெட்ட ஆவியோடு குறை சொல்லுகிற, கோல் சொல்லுகிற, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற அது எந்த ஃபெல்லோஷிப்பா இருந்தாலும் அவர்களோடு உங்களுக்கு ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில டிலே ஆகும், சில வேளையில மாறி போகும். எஸ், your spiritual fellowship will decide whether you are going to make God's destiny or not. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஓட்டத்துல எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட தலைமையின் கீழ் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஃபெல்லோஷிப்ல இருக்கிறோம், ரொம்ப முக்கியம். அதுதான் தேவ திட்டத்தை, தேவ தரிசனத்தை நிறைவேற்ற உதவும். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நல்ல உள்ளம், நல்ல இருதயத்தோடு இருக்கிறவர்களோடு நீங்கள் இருக்கிற பொழுது அது நல்ல இருதயத்தோடு இருப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெல்லோஷிப், ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீதிமொழிகள் 13:20 இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கட்டும். ஞானம் உள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், ஆவியில தெளிவுள்ளவர்களாய் இருந்து எல்லாவற்றிலும் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிற அந்த கிருபை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.